Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் தேவூர் அருகே ஒக்கிலியப்பட்டியை பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி. இவர் கோனேரிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் இன்று காலையில் தனது வீட்டில் இருந்த நிலையில் இன்று பெற்றோர் விவசாய பணிகளுக்கு சென்று விட்டனர். இவர் மட்டும் தனியாக இருந்துள்ளார். அந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நல்லசாமி மகன் சதீஷ், இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் உள்ளே வீட்டுக்குள் தனியாக இருந்த சிறுமி உள்ளே புகுந்துள்ளார். இவர்களுக்கு ஏற்கனவே பழக்கம் ஏதேனும் இருந்ததா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிறுமியை இவர் பல்வேறு வகையில் பாலியல் சீண்டல் ஈடுபடுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி அவரின் வாயில் துணியை கட்டி அவரை சித்திரவதைக்கு உள்ளாக்குவதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த சிறுமி அவர் தூக்கு போட்டுக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் மாணவி தூக்கிலிட வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் மாணவியின் சத்தம் கேட்டுதான் நாங்கள் அங்கு வந்தோம். அப்போது மாணவியை சதீஷ் அடித்து கழுத்தில் துணியால் தூக்கு போட்டு கொளுத்து தொங்க விட்டதாகவும், மேலும் இந்த சம்பவம் வெளியில் தெரிந்துவிட்ட காரணத்தினால் அவர் தூக்கு போட முயற்சித்ததாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் திரண்டு வீட்டுக்குள் இருந்த சதீஷை தரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் அவரை உருட்டுக்கட்டையால் மற்றும் பல்வேறு கட்டையால் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் வீடு புகுந்து தரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவர் சுருண்டு விழுந்துள்ளார். அதே நேரத்தில் மனிதாந்து கொண்ட சிலர் தேவூர் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த வாலிபரை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அதே நேரத்தில் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்த சிறுமியின் உடலை மீட்டு அவர்கள் சிறுமியின் உடலை எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். ஆனால் அங்கு உறவினர்கள் அங்கு திரண்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் பொதுமக்களால் தாக்கப்பட்ட சதீஷுக்கு சங்ககிரி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தேவூர் மட்டுமின்றி சங்ககிரி, எடப்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி இது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் தொகுதி என்பதால் அந்த பகுதியில் உள்ள அரசியல் கட்சியினர் மற்றும் குறிப்பாக அதிமுகவினர் கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சம்பவத்தின் நிலை மாறாத நிலையில் இந்த சம்பவம் நடந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நிவேதிதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.